சேர்ந்த மகள் அல்லேலூயா. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு நேராக கலத்தை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் ஸ்வீட்டியை ஆசீர்வதித்து அவருடைய பாவ மனுஷன், பழைய மனுஷி, பாவ மனுஷி, ஜென்ம சுவாபம் உள்ள காரியங்கள் எல்லாம் இந்த தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு புது மனுஷியாய் அவள் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்த நாளில் அவளுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி உருவாக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் உண்டாகி அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மை கொடுக்க போகிறார். இந்த கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைய நாளில் ஒப்புக் கொடுத்த மகளை தேவன் மனதார ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரலோகத்தில் என்ன உண்டாக இருக்கிறது? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஞானஸ்நானம் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து தேவன் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். ஏன்னா மனம் திருப்பிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, புது சக்தியாக மாறிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கு தான் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கிலிருந்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் ஞானஸ்நானம் செல்லாது, சும்மா தண்ணீர் கிழிச்சி ஞானஸ்நானம் செல்லாது, கொடியின் கீழே ஞானஸ்நானம் செல்லாது. இயேசு ஞானஸ்நானம் தான் செல்லும். அந்த மத்திய 28ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நம்ம பிள்ளையை ஆசீர்வதித்து கேள்வி கேட்டு முன்னேற போயிடுவோம். ரொம்ப நேரம் கிடையாது, சில நிமிஷங்கள். வாசிங்க 28 வாசிங்க. 20வது வசனம், 19வது வசனம். நீங்கள் உலகம் எங்கும் போய் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜாதியையும் சீசராக்குங்க. என்ன எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? ஆமா, இதோ குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால. வேறொரு ஞானத்தை ஞானஸ்நானத்தை நீங்க பேசக்கூடாது, அதுக்கு உடன்படக்கூடாது, அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. இயேசு தன் வாயினால சொன்ன இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இயேசுவின் வார்த்தையை நம்ம மீறி நடக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நம்ம சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகளை இதுக்கு தகுதிப்படுத்துங்க. மற்ற புறஜாதியார் எல்லாரையும் நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. இன்றைக்கு பரலோகம் சுவிக்கு நின்று மகிழ்ச்சி அடைகிறது. சுவிக்கிட்ட ஒரு 2-3 கேள்வி. சரியா? ஒத்துக்கொள்கிறேன், சம்மதிக்கிறேன், விரும்புகிறேன் அந்த மாதிரி சொல்லணும். நம்ம இன்றைக்கு ஒரு பூர்ண பரிசுத்த விசுவாச பிள்ளையாக இருக்கிறார். ஆமென். சிலர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கலர் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. அவங்க ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க, கலர் ட்ரெஸ்ஸில் தான் வருவாங்க. ஆனால் பாப்பா அருமையாக அழகாக ஒரு நல்ல வெள்ளை ட்ரெஸ் இருக்குது. பைபிள் வாசனத்தை நிறைவேற்றினாங்க. அல்லேலூயா. ஆமாம், சங்கீதம் வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில் பெண்வெல்ஸ் தரித்தவர்கள் ஜெயங்கொண்டவர்கள் பெண்வெல்ஸை தரிப்பார்கள், என்னோடு கூட நடப்பார்கள், அவர்கள் பாத்திரவான்கள் சொல்கிறார். அதுமாதிரி வெளிப்படுத்தல உங்கள் வஸ்திரம் எப்போதும் எப்படி இருக்கட்டும், எப்போதும் போட முடியாது, கஷ்டம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையாவது நம்ம என்ன செய்வோம்? தேவ சமூகத்தில் அந்த தேவன் சொன்ன அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா அழகாக வளர்த்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். பிள்ளைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னா கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதித்தார். ஆதியும் அந்தமும் மாணவரும் அல்பாவும் ஓமேகாவும் மாணவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய பிதாவை, வானத்தையும் பூமியும் படைத்த நீரூற்றுகளை உண்டாக்கின, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மனுஷரின் மத்தியிலே காணக்கூடாத தேவன் நித்திய பிதாவை நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு மகிமையுடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய சத்தியங்கள், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய உபதேசம், அவருடைய
சகல காரியத்தையும் நீ விசுவாசிக்கிறாயா? நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஸ்தோத்திரம் எழுதப்பட்ட வேதாகமத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற பரிசுத்த தேவ சபையையும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பரலோக பாக்கியமும் நித்திய ஜீவனும் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் 3 காரியத்திலேயும் பிள்ளை எல்லாருக்கும் முன்பதாக ஒத்துக்கொண்டது. எல்லாரும் கரங்களை தெரிவிக்கிறோம். இவர்கள் சபை முன்பதாக தன்னை அறிக்கையிட்டு ஒப்புக்கொண்டபடினாலே வற்புறுத்தல் அவங்களை ஒப்புக்கொண்டபடினாலே மனதார அவர்கள் ஆண்டவருடைய சபையில் இணைக்கப்படுகிறார்கள், இங்கு சேர்க்கப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்காக ஞானஸ்நானம் கொடுத்து நாம் செல்லும் முன்பு அருமையான பிள்ளைக்காக ஆமாம் இப்போ நம்ம இங்கே ஒரு ஜெபத்தை முடிச்சுட்டு பிள்ளைக்காக ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். எல்லாரும் அவளுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணணும். சுபிக்கி என்ற பெயரை சொல்லி ஆண்டவரே இந்த மகளை ஆசீர்வதி புதிதாய் மாற்றும். ஆண்டவரே இந்த பிள்ளை உண்மையாய் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கைக்கணும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையை ஆசீர்வதித்து பாஸ்டர் அம்மா ஸ்தோத்திர கிப்டா அவர்களும் செல்லாவும் முன்னாடி வருவாங்க. கை வச்சு ஜெபிக்கும் போது கிப்டா அம்மா ஜெபம் பண்ணி ஆசீர்வதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாங்க. ஸ்தோத்திரம் 2 பேரும் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அம்மா வாங்க. ஸ்தோத்திரம். 3 பேரும் கை வச்சு இந்த நேரத்தில் ஜெபிக்கும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அம்மா வாங்க. கை வச்சு ஜெபம். ஆவியானவரே, இயேசுவே, ரட்சகரே, கிருபை இரக்கம் தயவுள்ளவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, அப்பா மகள் சுவீட்டி உங்களுடைய கருத்துல கொடுக்கிற ஆவியானவரே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் ஆண்டவரே பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்தீங்க ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் நினைத்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே மகள் உமக்காக அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்து ஆண்டவரே புதிய மனுஷியாக கர்த்தர் மாற்றியதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த மகளை நிமித்தம் இன்னும் அநேக ஜாதிகளும் ஜனங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுபடியா நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோகமே சந்தோஷப்படும் என்று சொல்லுறீங்களே ஆண்டவரே. இந்த நாளை இந்த மகளுக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்களை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துறப்பா. மகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த மகளை தேவன் தாமே ஆசீர்வதித்து இன்னுமா பெருக செய்வீராகப்பா. குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், நன்மைகள் பெருகட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு பாடல் பாடும்போது ஸ்வீட்டி ஒரு பாடலை பாடுவாங்க. அப்பொழுது நம்ம கர்த்தருக்கு காணிக்கெடுத்து ஆராதனை நிறைவு செய்து நம்ம ஞானஸ்நானத்துக்குள்ள போகலாம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். மகள் ஒரு பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு காணிக்க படைப்போம். கூட அடிஷனல் கூட பாட்டு பாடுறோம். ஸ்தோத்திரம். பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்க படைக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் அன்பே இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே.
நாளில் கத்தர் ஆசீர்வதிக்கிற கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கத்ததாமே இன்றைக்கு உயிர்த்த இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தைகள் மூலியமாக தேவன் நம்மோடு கூட பேசி கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அற்புதமா ஜெபம் பண்ணுவாங்க. சோதரம் கத்ததாமே இந்த நாளில தண்ணீர் கொடுத்து ஞானஸ்நானத்தினால ஒரு பெரிய பரிசுத்தமும் ஆசீர்வாதத்தை தண்ணீரிலே நமக்கு தந்திருக்கிறபடியா பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால தண்ணீர் பரிசுத்தமாக படிக்கிறார். சோதரம் பண்ணுவோம். தண்ணீரை ஆசீர்வதியும் சுத்திகரியும் பரிசுத்தமாக்கப்படுவதாக நாங்கள் இதை செய்தால் உங்களுடைய நாமத்தின் மேய்த்தால் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஞானஸ்நானம் எடுக்கிற மகளுக்கு எல்லா நாளும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் வெற்றியையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் எல்லாய் பொருட்களுமாய் செலுத்துகிறோம். ஆசீர்வதித்த காரியங்களை செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, தாயின் கருவில் உருவான நாள் முதல் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து இனியும் நீர் பாதுகாக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, சங்கீதம் 23 சொன்னது போல கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொன்னது போல ஆண்டவரே மகளே, அப்பா நீங்க இந்த நாளிலே நினைத்திருக்கீங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவரை உங்களுடைய நாமத்தை பறைசாட்டிருக்கீங்க அப்பா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே பரலோக ராஜ்யம் எப்படி சந்தோஷப்படுதோ அதே போல ஆண்டவரே இந்த குடும்பத்தாரும் சந்தோஷப்படும்படியா தேவனுடைய காலத்துல இந்த பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. என்ற பெயரிலே அருமையான மகள் ஸ்வீட்டிக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பெயரை ஆசீர்வதிக்கவும் இந்த பெயரின் பிரகாரமாக மகள் மகிழ்ச்சியாகவும் செக்கினா ஜாயா ஜாய் செக்கினா என்றால் சொன்னார். செக்கினா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மகிமை நிறைந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. செக்கினா ஜாய் என்பது கர்த்தருடைய மகிமை நிறைந்த மகிழ்ச்சியான மகள் என்று அர்த்தம். இந்த வார்த்தையின்படி தேவ மகிமை மகன் மீது இருக்கணும். தேவனுடைய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி மகன் மீது இருக்கணும். அதற்காக எல்லாரும் சோதரமானுங்க. படித்த தாயாரையும் தகப்பனாரையும் கர்த்தரின் ஆசீர்வதிக்கணும். காரணமாயிருந்த போதகரையும் பாஸ்டர்மாவையும் சபையாரையும் ஆசீர்வதிக்கணும். உதவியாயிருந்த சரியா குடும்பங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். வேதத்திலே சொல்லப்பட்ட நீங்கள் உலகம் என்றும் சென்று சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானங்கள் கூறுங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய பெரிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தவான்களாய் நாம் இணைந்து இந்த நேரத்தில் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஸ்வீட்டியை இன்று கர்த்தருடைய கரத்திலே சோத்திரம் செவினாய் ஜாயாக கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து பிரதிஷ்டை செய்து இந்த நேரத்தில் அவர்கள் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு பழைய சோகங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷியாக எழுந்திருந்து புது சிருஷ்டியாக குழந்தையாக ஆண்டவருக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாக்கப்பட்டு பரலோகத்தின் பிள்ளையாக மாற்றப்படுகிறபடியால் எல்லாரும் சொல்றோம். ஆசீர்வதிப்பாராக.
அதிகாரத்தின்படி பிதா குமாரி பரிசுத்த ஆவி நாமத்தினால் செக்கினா ஜாய்க்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய நேசகுமாரன் இவளில் பிரியமாயிருக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம் தண்ணீர் இருக்கிறது. ஜெபிக்க விசுவாச மக்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா ஞானஸ்நானம் கட்டி இருக்கிறது. இதுல ஏராளமான மக்களை ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். மக்களை கொண்டு குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துக்கு உட்படுவார்களா? சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு கீழ்ப்படிவார்களா? கர்த்தர் அற்புதம் செய்யும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். காலங்களிலே லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இதிலே ஞானஸ்நானம் எடுத்து இப்படி சபையிலே சேர்க்கப்படும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். ஜாயோட குடும்பத்தாரோட நம் அனைவர் யாவரோடு கூட இருப்பதாக. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அப்போ கர்த்தர் நம்ம மெய்ப்பராய் இருக்கும்போது நம்ம எந்த இடத்துலையும் வெட்கப்படவும் மாட்டோம், எந்த இடத்துலையும் நம்மளை தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா பிள்ளை சுமிதி ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்க. அந்த பிள்ளைக்கு தான் இந்த வார்த்தை, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். அப்போது தேவன் நம்மளை மேய்க்கும் போது நம்மளை நல்ல வழியில் மேய்க்கிறவராக இருக்கிறார். நம்மளை எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஏன்னா எல்லாரும் மனுஷர்கள், எல்லாருக்கும் ஒரு பாடு வரும், எல்லாருக்கும் ஒரு துக்கம் வரும்போது கைவிட்டுருவாங்க. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். அவர் மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். கடைசி வசனம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அதாவது நம்ம கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும்னா நமக்கு நன்மை வந்தால் தான், அப்புறம் என்ன நன்மை கிருபை நம்மக்கிட்டே இருந்தால் தான் நம்ம கர்த்தரை தேட முடியும். இப்போ ஒரு கஷ்டம் வருது, ஒரு பாரம் வரும்போது என்ன பண்ணான்னா, சரி நம்ம ஆலயத்துக்கு போய் நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், 5வது வசனம் சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி என் தலையை, இந்த அபிஷேகம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் பரிசுத்த ஆவியின் வல்லமை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. பாருங்க, 1 யோவான் 2:27 ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ பெற்ற அபிஷேகம் உன்னை வழி நடத்தும். அது என்ன பண்ணது, நம்மளை கெட்ட வழியில் நடத்தாது. மனுஷர்களால் நம்மளை கெட்ட வழியில் கூட நடத்திடுவாங்க. ஆனால் அந்த அபிஷேகம் நம்மளை நல்ல வழியில் நடத்தும். அது சொல்கிற மாதிரி நம்ம நடந்தால் போதும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.
பேசலாம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு சங்கீதங்களுக்கு வந்து ஐயாவுக்கு ஆசிரியப்பாராக ஆண்டவர் நாம் மையப்படுத்தோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஐயா சொன்னது போல மகள் ஸ்ரீஜிக்கு ஞானம் செலுத்துகிறாங்க. ஸ்தோத்திரம். எத்தனையோ நாட்களாக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளிலே ஞானம் செலுத்துவது ஒரு பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. இது நீ எவ்வளோ கோடி ரூபாய் உன் கையில் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. ஸோ ஏன் தெரியுங்களா, இயேசு எப்படி கல்லறையிலிருந்து வெளியே வந்தாரோ அதே போல நம்முடைய பாவ வாழ்க்கையில இருந்தோம், தேவனுக்கு விரோதமாக எல்லா சத்துருடைய கிரியில் இருந்தோம் கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிற ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா. அதே அந்த நாள் இன்னைக்கு மகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக என் தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கைசலா ஸ்தோத்திரம். பிள்ளை பெற்ற தாயின் தகவல் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியம் ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதை நம்ம எதை குறிச்சும் நம்ம கலக்கவோ சோர்ந்து போகவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் எதுவுமே கட்டுப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல தான் நம்மையும் எந்த சத்துரும் மரண கட்டும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த மாதிரி ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பலிபீடத்துல ஸ்தோத்திரம் ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஸோ எப்படின்னாக்கா, நான் ஒரு நாள் கேட்டேன், என்ன ஆண்டவரே இவ்வளோ பெரிய பலிபீடத்தில் நான் ஒண்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒண்டியா இல்லை, உன்னை நெருக்கி தூதர்கள் நின்றுக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை எப்படி ஆண்டவரேனாக்கா ஒரு ஜனக்கூட்டத்தை காமிச்சு அந்த கூட்டத்தில் எப்படி நெருக்கி இருக்காங்களோ அந்த அளவுக்கு தேவ பிரசன்னமும் தேவனுடைய தூதர்களும் இந்த இருக்கிற தேவனுடைய சேனை இருக்கு. ஆமாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற சேனைகளால் தான் சத்துருடைய சேனையை அழிக்க முடியும். ஆமாம். அல்லேலூயா. இங்க இருக்கிற அக்கினியால் தான் தீய அக்கினி பலிபீடங்களை உடைக்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியான ஒரு அக்கினியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எங்க அடிக்கிறது கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மன்னவனேசு நமக்குள் வந்துவிட்டார், ஐயா வாழ்வை நமக்கு தந்துவிட்டார். மரணத்தை செய்த மன்னவனேசு நமக்குள் வந்துவிட்டார். சாவை வென்று ஐயா வாழ்வை நமக்கு தந்துவிட்டார். மரவில்லையே மரணமில்லையே எடுத்தார் எடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே எடுத்தார் எடுத்தார். மரணமே கல்லறை அவரை வந்து கட்டி வைக்க முடியவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாட்டு பாடுறப்ப நான் ஒன்றும் கூட பாடணும். என் பிள்ளைகள் இல்லாதனால பாருங்க. அல்லேலூயா. பாட்டு பாடுறப்ப என்ன பண்ணோம், ஒரு அடியை விட்டு அடுத்த அடி அவங்க பாடணும். ஒரு வசனத்தை சொன்னா அடுத்த வசனம் அவங்க சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டு நான் மகிழ்ப்படுத்தோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போக போறோம். அல்லேலூயா. எப்பவுமே 1 hour பேசக்கூடிய ஐயா இன்னைக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசுவாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க கூடி வாங்க எல்லோரும், வாங்க வாங்க கூடி வாங்க இயேசுவிட்ட எல்லோரும், வாங்க நீங்கள் கூடி வாங்க எல்லோரும்.
ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா, நீர் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே சிலுவையில மரித்து 3ஆம் நாள் ஆண்டவரே நீர் உயிரோடு கூட இருந்த தேவன் அப்பா. ஆண்டவரே, இந்த உயிர் தெரிந்த நாள் உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பழநிலத்தில் இருக்கிற அப்பா அந்த சபையை உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபை பாடலை ஒப்பு கொடுக்கிறோம், ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த சபை மூலமாக இந்த பகுதியில் மகிமைப்பட்டு வருவதற்காக முப்போடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் எப்படி ஆண்டவரே விடுதலை கொடுத்தீரோ அதே போல இந்த வட்டாரத்துக்கு இந்த உள்ள ஜனங்களுக்கு தேவன் தாமே விடுதலை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில் ஆண்டவரே, தீரான வியாதியில் ஆண்டவரே அப்பா நீர் விடுதலை கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஜனங்கள் கொள்ளை பொருளாக வந்து ஆராதிக்கிற ஒரு நல்ல ஸ்தலமாய் ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை நீர் ஏற்படுத்தினதுக்காக முப்போடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம், பாஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம், அவங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையில் எல்லா விசுவாசி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன, அவங்க குடும்பத்தை எல்லாம் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்டுமான பணிகளை தேவன் துரிதமாய் ஆண்டவரை நீ நடத்தி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அது உண்டான எல்லா பொருளாதார தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். Praise the Lord. நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே இனப்பாவும் தீர்மானமே அதிகாலை ஆனந்தமே இனப்பாவும் தீர்மானமே இரவெல்லாம் நாசி இன்னும் பொன்னாதே இரவெல்லாம் நாசி இன்னும் பொன்னாதே
ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். ஈஸ்வர ஆராதனையில ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களையும் ஸ்தோத்திரம் இயேசு வீட்டில் விசுவாசிக்கிற நம்புகிற நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். 1992 வருடம் எனக்கு ஒரு போன குட் ஃப்ரைடேக்கு நான் சாட்சி சொன்னேன். அந்த ரெட்டை குழந்தைங்கள ஒரு மாதம் ஆச்சு, குழந்தை பிறந்து ரெட்டை குழந்தை பிறந்து ஒரு மாதத்துக்கு குழந்தைல ஒரு அற்புதம் நடந்தது என் வாழ்க்கையில். என் மாமியார் குறி சொல்லுவாங்க, நான் ஆண்டோட எனக்கு வாசிப்பேன். நான் பைபிள் கைமாப்பேன். எங்கள் மாமியார் அவங்க குறி சொல்லுவாங்க. அவங்களுடைய ரூம் எப்படி இருக்கும், நான் ஹாலில் ஆராதிப்பேன். ஆண்டோரை நான் வேத வாசி ஜெபம் பண்ணுவேன். எங்களுக்கு பக்கத்தில் தான் அந்த பூஜை அறை இருக்கும். ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணாங்கன்னா அந்த ரூமை திறந்து விட்டுக்கிறாங்க. அந்த விக்கிரகத்தை ரூமில் முழு ரூமும் அறையும் விக்கிரகம் சிலையும் ஃபோட்டோவும் காவலியுமா அப்படிலாம் இருக்கும். ஆனால் என் மாமியாருக்கு எனக்கு எப்பவுமே சண்டை வரவே வராது. ஏன்னா அன்பு தான். ஆனால் சாமி சண்டை தான் வரும். ஆனால் மற்றபடி மாமியார் மருமக சண்டை வந்ததே கிடையாது. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த ரூமை திறந்து விட்டுருக்குறாங்க. என் குழந்தைங்க 2 பேர் இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன். ஏன்னா குழந்தைங்க பிறந்த அன்றைக்கே எனக்கு கர்த்தர் பேர் சுட்டிட்டார், யோகேஷ் சாமியில் என்று சொல்லி அவங்களுக்கு பெயர் வச்சுட்டார். நான் குழந்தைங்க முகத்தை பார்க்கவே இல்லை. இந்த குழந்தைங்க பெயர் யோகேஷ் சாமி. ஆனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த குழந்தை பிறந்த மயக்கத்திலே அந்த பேரை ஆண்டவர் வச்சார். அந்த பேரை தான் நானும் வச்சேன். ஏன் மாமனார் என்ன பண்ணாரு, இவங்க பேர் ராமலட்சுமி இப்படி பேர் அவங்க சொல்லுவாங்க. நான் யோகேஷ் சாமி சொன்னேன். கடைசியில் என்னுடைய இதுதான் ஜெயிச்சுது. அவங்களே தான் சாமியல் யோகேன்னு கூப்பிட்டாங்க. அதே சமயத்தில் இன்ன வரைக்கும் அவங்க பேர் சாமியல் யோகேல் தான். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் ஒரே மாதம் குழந்தைல அந்த ஒரு சிலை குழந்தைய இந்த பக்கம் இருக்கிற குழந்தைய தொடலை, என்னை தாண்டி அந்த பக்கம் ஒரு குழந்தை, அந்த பக்கம் இருந்த குழந்தைய அது கை நீட்டி தொட்டுச்சு. நான் என்னடா இந்த சிலை என் குழந்தை தொடுதுன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த டைமில் என் கனவு ஒரு தரிசனம் வருது. 2 விளக்குல ஒரு விளக்கு அணிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா ஊர்லேயும் கண்டுக்கிறாரு. ஒரு 2 விளக்குல ஒரு விளக்கு அழிஞ்சு போன மாதிரி கனவு கண்டுக்கிறாரு எங்கள் அப்பா. 2 குழந்தைங்க ஒன்று செத்து போகும் போலதுன்ட்டு எங்கள் அப்பா சொன்னாராம். எனக்கும் அந்த கனவுல ஒரு குழந்தை தொட்ட உடனே அந்த கனவுல என்ன பண்ணி குழந்தை தொட்ட உடனே இதில் விளக்கும் அழிஞ்சு போச்சு. உண்மையாக கரண்ட்டும் அழிஞ்சு போச்சு. ஐயோ என்ன இது, உண்மையாக கரண்ட்டும் ஆப்பாச்சு, கனவுலையும் விளக்கு அழிஞ்சு போச்சு. இப்படி சொல்லி நான் இருட்டிலே குழந்தை எடுத்து வச்சுன்னு 91 சங்கீதம் சொல்லியிருக்கிறேன். உன்னதமானவரின் மறைந்து இருக்கிறார் சர்வ வல்லோடு நிலைத்தம் முழு சங்கீதத்தும் முழு 16 வசனமும் வசனம். குழந்தை அந்த நைட்லேயே பேதி ஆகுது, ரொம்ப பேதி பண்ணினே இருக்கிறோம். அப்புறம் கரண்ட்டே வரவே இல்லை. ஒரு 3-4 மணி நேரம் கரண்ட் வரல. எங்கள் நாத்தனார் திட்டினேன், கரண்ட் வரல, ஒரு விளக்காவது வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். கரண்ட் வந்துருக்குது, உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் பாடு, குழந்தைக்கு வீட்டில் ஒரு விளக்காவது வைக்கலாம்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க விளக்கும் வைக்கல, ஒன்றும் இல்லை. விடிய நாள் வரைக்கும் அன்றைக்கி கரண்ட்டும் வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா நைட்டில் துணியை நான் மாற்றினே இருக்கிற குழந்தைக்கு. ஆனால் பேதியே நிற்கல. துணி எடுத்து மாற்றினே இருக்கிற குழந்தைக்கு. ஆனால் பேதி நிற்கல. விடிய காலம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாதி இருக்குது, மூச்சு இவ்வளவே இருக்குது, கை காலம் சிரித்து போயிடுச்சு. குழந்தை பாலே குடிக்கல. ஆனால் என்னன்னா இப்போ நான் வீட்டில் மாமியார் சொல்லணும் இல்லையா, எதோ நடந்தாலும் பயம் வந்துச்சு. இவன் ஏதோ பண்ணிட்டான்னு கூட சொல்லுவாங்க, மாமியாருக்கு சொல்லணும், அவங்க வைக்க அது அணுகுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அம்மா பாருமா இந்த குழந்தை பாலை குடிக்க மாட்டேன்றான், ரொம்ப வாயை திறக்க மாட்டேறான், பாலும் குடிக்க மாட்டேறான், பாருமா ரொம்ப சின்னதாகிட்டுக்கிறான் அப்படின்னு சொன்னேன் நான் என் மாமியார்கிட்ட. அவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் தொட்டியில் பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த விக்கிரக ரூம்லேயே போனாங்க. போன உடனே என்ன பண்ணிச்சுன்னா நான் கனவு கண்டுதான் என் மாமியார் சொல்கிறாங்க. ஆஹா சிரிச்சுட்டு, நான் ராத்திரி சோதிச்சேன் உங்களுக்கு தெரியலையா, ராத்திரி உன்னை சோதிச்சினேன் உங்களுக்கு தெரியலையா, பூமிக்கு ஒரு பாலகம் எனக்கு ஒரு பாலகம், அந்த ஆவி அசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கி பூமிக்கு ஒரு பாலகம் எனக்கு ஒரு பாலகன்னு சொல்கிறான். இயேசுவின் நாமத்தினால இது யார் கொடுத்த பாலகன்? இயேசு கிறிஸ்து கொடுத்த பாலகன். ஹல்லேலூயா. பிசாசே ஓடிப்போ. அப்படி நான் என்னடா இவங்களுக்கு போய் சொன்னேன், இவங்க பூமிக்கு ஒரு பாலகன் தெய்வத்துக்கு ஒரு பாலகன் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இசப்பா ஜோம் பண்ணேன். இசப்பா குழந்தை பிரிச்சிருப்போம் நான் சாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் கொடுத்த குழந்தை, ஆனால் எனக்கு தைரியம்
யோவேல் சாமுவேல் பேர் சொல்லி அழைத்தது யார்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்றேன், பசுத்த ஆவியானவர் எனக்கும் அசுத்த ஆவி என் மாமியாருக்கும் போராட்டம் போடிக்குது. காலையில் 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 10-11 மணி வரைக்கும் சாமி சண்டை வீட்டில். ஹல்லேலூயா. சாப்பாடும் செய்யல. என் மாமியார் பூமிக்கு ஒரு பாலகன் எனக்கு ஒரு பாலகன் சொல்லிட்டு அவங்க மாம்சத்தில் மாறி ₹1 காயினை வந்து மஞ்சள் துணியில் கட்ட வந்தாங்க. பசுத்தாவியான பலமாய் இறங்கினார். ஹல்லேலூயா. பிசாசே ஓடிப்போ, என் குழந்தைய தொட உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வரல, என் வாயோடு இந்த ஆண்டவர் பேசுகிறார். ஆமே. அந்த தெருவுங்கிற ஜனங்களும் வந்துட்டுக்கிறாங்க கூட அந்த சத்தத்துக்கு ஒன்றும் சொல்ல. அப்புறமா ஆண்டவர் என்ன சொன்னாங்க, அந்த 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 வார்த்தைக்கு ஆண்டவர் ஜனங்களும் வந்துட்டாங்க கூட்டாங்க. பிசாசு எங்கள் மாமியாருக்குள்ள இறங்கி அந்த வார்த்தைக்கு எங்கள் மாமியார் வீட்டை விட்டு தூரம் போயிட்டுக்கிறாங்க. இப்படியே பார்த்தா குழந்தை மறிச்சு போச்சு. எங்கள் நாத்தனார் சொன்னார், சாமி சண்டை பிடிச்சின்னு இந்த குழந்தைய சாக வச்சுட்டாங்க. தலைக்கீழே பிடிச்சின்னு பார்த்தா குழந்தை செத்து போச்சு. எங்கள் மச்சனை ரெடியாக இருக்குது, சட்டை மாட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போய் செய்தி சொல்கிறதுக்கு. நானும் எனக்குள்ள பசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். எனக்குள்ள மாம்சமே கிடையாது. ஒரு தாய்க்குரிய ஒரு ஸ்தானமே எனக்கு இல்லை. என் மாமியாரும் திருப்பி என் நாத்தனார் குழந்தைய போட்டு பேச்சுங்கிறது தலைக்கையில் பிடிச்சி அடிச்சுங்குது. ஆனால் ஆவியான சொல்கிறார், மூக்கில் வாயை வச்சு ஊதின ஆவியான சரீரத்துக்கு கட்டளையிடுறார். பசுத்த ஆவியான எனக்குள்ளேருந்து அந்த மூக்கில் வாயை வச்சு ஊதும்போது கரெக்டாக அவனுக்குள்ள ஜீவன் வந்தது. 12 மணி வரைக்கும் போராட்டம். இந்த சாட்சி நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தது. பெரிய போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் அவனுக்குள்ள ஆவியான அந்த ஜீவன் வந்தவொடனே நான் ஒரு எறும்பை போல மாறினேன். அப்படிப்பட்ட பலமாக இறங்கி அவனுக்குள்ள சுவாசத்தை ஆண்டு ஊதி அவன் ஜீவன் பெற்றான். இன்னைக்கு அவனுக்கு 32 வயசு. 2 குழந்தைக்கு தகப்பனாக்கிறான். அவன் பேர் யோவே. கர்த்தத்தாமே அவன் இந்த உயிருள்ள அவர் உயிர் தெரிந்த நாள் இந்த உயிர் கொடுத்த தேவனுக்கு இந்த உயிருள்ள சாட்சி சொல்லும்படியே கர்த்தர் கிருபை தந்து அந்த சாட்சி ஆசீர்வதித்தார். சோத்ரம். 2 நிமிஷம். கர்த்தர் பரிசுத்த நாம் சோத்திரம் மகிமையுண்டாவதாக. போன வெள்ளிக்கிழமைங்க ரெண்டாவது போச்சு. இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ண முடியல ஜியோ சிம்மில். நான் போனேன், ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வருமானத்தை நீ எப்படியாவது கொடுங்க அடுத்தேன். அவர் நாட்டார் என்ன பண்ணாருன்னா, காலையிலேருந்து ட்ரை பண்ணியிருக்காரு அம்பத்தூர் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு. அவர் எங்கே திருவிழூருக்கு போனாலும் எங்கே போனாலும் என்ன தான் கொடுத்தாரு. அவர் கொடுக்குற பணம் தான், நான் கேட்கவே மாட்டேன். 4 மணிக்கு ஃபோன் வருது. என் மகன் எடுத்தா நாட்டார் ஃபோன் பண்ணுறாருப்பா. என்ன நாட்டாருன்னா, காலையிலேருந்து என்னன்னா தேடிட்டு இருக்க ஆளை காணும். இது லாஸ்ட் கால் உங்களுக்கு நான் கழிவுக்கு இருக்கேன். எங்கே போனேன்? கழிவுக்கு போனேன். 5 மணிக்கெலாம் வீட்டாங்க பிள்ளைங்க. சரி என்ன பண்ண போனேன். எவ்வளோ நான் வேணும்? நடா நீ கொடுங்க நடா, எனக்கு என்ன தெரியும். ஆனால் 5 மணி நேரம் ஆகிடும். நான் ஒரு 1000 ரூபாய் தரேன், நீ வாங்க போயிட்டு வந்துடலாம். எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் என்னுடைய ஆண்டால வருவங்க எப்படியாவது என்னை விட மாட்டாங்க. எப்பாவது எனக்கு கால் பண்ணி, அண்ணா வாங்க நீங்க வந்தாதான் அவனுக்கு ஒரு இதுன்னா ஒரு ஷேப் போயிட்டு வர்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அது கர்த்தர் அந்த மாதிரி. நேற்றுக்கு வருமானம் இல்லை. என்னன்னா எங்கள் சித்தப்பா ரொம்ப படிக்கல இருந்தார். 2 வருஷ காலமாக 28ஆம் தேதி போயிட்டு மீட்டிங் பார்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் நேற்று வெள்ளிக்கிழமை தான் ஒரு காலம் ஆகிட்டார். அவர் தான் நாங்களும் அவரும் ரொம்ப கயனியில் அறிவுரில் பயங்கரமான வேலை செய்வார். அப்போ வந்து அவர் என்ன சாப்பிட்டார் தெரியுமா? முள்ளாங்கி, காஞ்ச மிளகா, உப்பு போட்டு என் ஆயை போட்டு இடித்து பயங்கரமாக அது பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய ஆள். அவ்வளோ நல்ல வேலை செய்வார் கயனியில். அப்படியேப்பட்ட ஆள் வந்து நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை இருந்தார். நேற்றுக்கு போயிட்டேன். ஆனால் நேற்றுக்கு வண்டி ஓட்ட முடியல, பஸ்ஸில் தான் போனேன். ஆண்டவர் எனக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போக முடியல, எனக்கு வாகனத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்படியே கறிக்கட்டாவில் நான் போனேன். சாலப்பாடி பைக்கில் போயிருந்தீங்க 4 மணிக்கு. அவர் போய் மாலை வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் பாவா மெடிக்கல் இறங்கி நாங்கள் சாண்டவரத்தில் போய் கேட்டால் 10:10 தான் வேணாம். சரி வாழை காஞ்சிபுரத்து பஸ் இறங்கி அங்கே போயிட்டே இருக்கேன். பிஸ்கட் கம்பெனி வந்து போயிட்டேன். 10 கோடம் பார்த்துருந்தேன்.
கடவுள் தனிச்சு விட்டுறாரு கையில் மமான்னு அவர் எடுத்துன்னு விட்டாரு. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பிறந்த நாள் முதல் தேவன் பிசாசின் சோதிக்கிறார். இவன் எப்படி இருக்கிறான், பின்வாங்கி போறானா ஆண்டு. யோபு கூட அப்படிதான், யோபுக்கு தெரியாது. யோபு அப்படிதான் நடத்தினாரு, பிசாசுக்கு நடத்தினாரு. எவ்வளவு கஷ்டங்கள், செல்வந்தனா இருந்தான், எல்லாத்தையும் ஆண்டவர் பிசாசுக்கு. ஆனால் அவன் மாம்சம் அழுகி போறவர்களும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் நான் பார்த்துக்கொள்ளும் தேவன் என்னை காப்பாற்றுவார். அந்த இதுதான் எவ்வளோ கஷ்டங்கள் என் குடும்பத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். என் உள்ளத்தை அவர் அறிவார், அன்றாட தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு இல்லைனா நாளைக்கு கொடுப்பார். தேவனை நான் ஒரு பொழுதும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் தேவனை ஆராதிக்க விட்டதே இல்லை. எப்படியாவது ஏசப்பாவை அந்த நாளை நான் ஒப்புக் கொடுப்பேன். ஊழியத்துக்கு வர முடியலனாலும் என் தேவன் அன்றைக்கு அவரை மகிமைப்படுத்தும்படி செய்து வருவதற்காக தான் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவை சந்திக்கிறார். கர்த்தருக்கு கொடாப்படி சொல்கிறார். அந்த வீட்டில் நாளிலே இந்த சாட்சியை தேவன் மகிமைப்படுவார். சாட்சி போதும் நினைக்கிறேன் சொல்றேன். நீதி சாட்சி இருக்குமானா நீங்க அடுத்த வாரத்துல ஆயத்தமாவாங்க. ஒருவர் சாட்சி 2 நிமிஷம் அல்ல 3 நிமிஷம் சொன்னீங்கன்னாக்கா இன்னும் அநேக சாட்சி சொல்றது இது ஒரு நல்ல உயிருள்ள சாட்சிகளை நாம கேட்டோம். இன்னைக்கு லேலுயா உயிருள்ள சாட்சிகளை கேட்டோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம இன்றைக்கு நாம ஒரு சாட்சி மூலியமா நம்ம தெரிந்து கொண்டோம். கர்த்தர் நல்லவர். சபையின் அறிவிப்பு கேட்டு இருந்து நம்ம ஜெபிப்போம். ஐயா சங்கீதத்தை கொண்டு வருவாங்க. பிரைஸ் ஸ்தோத்திரம். நல்லவர். பிரைஸ் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார சபையின் அறிவிப்புகள் வருகிற செவ்வாய்க்கிழமை